பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புது வகை மாற்றங்கள், தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கோருமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகைகளும் பாடமிது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். பொன்னி பொன்னி, என்ன மருதாணி அக்கா? நான் கடை தெரு வரைக்கும் போறேன் புள்ள. உனக்கு ஏதாவது பொருட்களை வாங்கணும்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன். நல்ல நேரத்துக்கு வந்து கேட்டீங்கக்கா. வீட்ல காய்கறி எல்லாம் தீந்து போச்சு, தக்காளி கூட இல்ல. காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கக்கா. சரி புள்ள, நான் ஒரு பை தான் கொண்டாந்துருக்கேன். நீ போய் இன்னொரு பை கொண்டா, அப்போதான் காய்கறிகளை வாங்கி சரி சமமா தூக்கிட்டு வர முடியும். மருதாணி அக்கா, எனக்கு அவரைக்காயும் தக்காளியும் மட்டும் போதும். காய்கறிகளை நிறைய வாங்கிட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அதுவும் சரிதான். ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க அம்புட்டு தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இதனால நேரமும் வீணாகுது, உடம்பும் சோர்வலாயிடுது. என்ன பண்றதுக்கா? காய்கறி செடிகளை நாமளே வளர்த்தா இப்படிலாம் சிரமப்பட வேண்டி இருக்காது. பொன்னி, நீ சொல்றதும் யோசிக்க கூடிய விஷயமா தான் இருக்கு புள்ள. நம்ம கிட்ட வீட்டை சுத்தி இடம் இருக்கு, நல்ல மண் வளமும் இருக்கு, ஏன் தண்ணி வசதி கூட இருக்கு. சூரிய வெளிச்சம் நல்ல காத்துன்னு விவசாயம் செய்ய ஏதுவான மண் வளத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி நாம மணிக்கணக்கில் நடந்து போய் காய்கறிகளை வாங்கிட்டு வரணும்? ஆமாங்க்கா, என்ன பண்றது? ரொம்ப நாளா காய்கறி செடிகளை வளர்க்கணும்னு மனசுல எண்ணம் இருக்கு. ஆனா என்ன, அது பத்தின விவரங்களை முறையா தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கலாம். ஆமா பொன்னி, ஒவ்வொரு வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அது பத்தின தகவல்களை சரியா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சத்த இருப்புல, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா காய்கறி தோட்டம் போட்டு பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அவங்க கிட்ட போனை பண்ணி என்ன ஏதுன்னு விவரங்களை கேட்கறேன் புள்ள. சரிங்கக்கா. என்ன மருதாணி அக்கா, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசுனீங்க, என்ன சொன்னாங்க? விவரங்கள்லாம் தெரிஞ்சுதா? பொன்னி, காய்கறி சம்பந்தமான விவரங்களை நான் சொல்றதை காட்டிலும் இப்ப வானொலியில வர நிகழ்ச்சியை கேளுங்க, தெளிவா உங்களுக்கு புரியும்னு சொன்னாங்க. அப்படியாக்கா? அப்ப இப்பவே என் கைபேசியிலே வானொலி நிகழ்ச்சியை கேட்போம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். காய்கறிகளில் நுண்ணூட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தலைமணி சாம்பல் சத்துலாம் பேரூட்டத்தில் சேரும். நுண்ணூட்டம் பொறுத்த வரைக்கும் கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், அயன், மேங்கனீஸ், ஜிங்க், காப்பர், போரான், மாலிப்டனம், குளோரின் மற்றும் நிக்கல், இது எல்லாமே நுண்ணூட்டத்தில் சேரும். இந்த நம்ம என்ன பண்ணுவோம், காய்கறி பயிருக்கு போதுமான அளவு இந்த யூரியா தருவோம், டிஏபி தருவோம், எஸ்எஸ்பி தருவோம். ஆக்சுவலாக என்னென்னா எல்லா பேரூட்டமும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவு நிறையவே தருவோம்.
ஆனால் நுண்ணூட்டம் பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம எந்த விதமான இதுவும் கொடுக்கறதில்ல, எந்த கலவையும் கொடுக்கறதில்ல. நுண்ணூட்டத்துக்கான தேவையான அந்த திரவ பொருட்கள் எதுவுமே பயிருக்கு தரதில்லை. அதனால என்ன ஆகும்னா மகசூல் ரொம்பவே கம்மியாகும். வருகின்ற காய்களுடைய வளர்ச்சியும் அந்த அளவுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு காயோட வளர்ச்சி மற்றும் அதனுடைய திறன் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதிக லாபத்தை ஈட்ட முடியும். இந்த நுண்ணூட்ட குறைபாட்டுக்கு நம்ம என்னென்ன முறைகள்லாம் பண்ணுறது, அதை சரி செய்ய என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்தலாம். காய்கறி பயிருக்கான நுண்ணூட்ட கலவை இது நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம், அதாவது திருவண்ணாமலை வேளாண்மை அறிவியல் மையத்திலையும் கிடைக்கிது. இந்த நுண்ணூட்ட கலவை பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமாக இருக்கக்கூடிய சத்துக்கள்னு பார்த்தோம்னா துத்தநாகம், மேங்கனீஸு, இரும்பு, தாமிரம், மெக்னீசியம், போரான் இது எல்லாமே இந்த நுண்ணூட்ட கலவையில் இருக்குது. இதை இலைவழி தெளிப்பாக கொடுக்கும்போது நம்மளுடைய பயிரில் 20 முதல் 30% வரைக்கும் கூடுதல் மகசூல் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பயிரில் நல்ல எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிட்டு இந்த பூச்சி நோய் தாக்குதலுக்கு பயிர்களை தாக்க விடாமையும் பார்த்துக்குது. அதே மாதிரி விளை பொருட்களுடைய தரம் நல்லாவே மேம்பட்டு போயிருக்கு இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துதல் மூலியமாக. இந்த நுண்ணூட்ட கலவையினுடைய பயன்பாட்டு அளவுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பயிருக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ தக்காளி, மிளகாய், கத்திரி, முட்டைக்கோசு இந்த மாதிரி பயிருக்கெல்லாம் பார்த்தோம்னா 1 லிட்டர் தண்ணியில் 50 கிராம் அளவு இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுவே பீன்ஸு, தட்டைப்பயிறு, வெண்டை, கீரை வகைக்கெல்லாம் 30 கிராம் 10 லிட்டர் தண்ணீருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுவே கொடி வகை காய்கறி பயிர்களாக இருந்துச்சுன்னா 10 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கலந்து பயிருக்கு தெளிப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தோம்னா இந்த 10 லிட்டர் தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஷாம்பு பாக்கெட், அதாவது பயிரோடு அது ஒட்டணும் இல்லையா, அதுக்காக இது ரெண்டும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி கலந்துட்டு அந்த பயிருக்கு தெளிக்கும் போது பயிர் நல்லாவே ஒரு வளர்ச்சியே பெறும். இதை பொதுவாகவே எப்பப்பெல்லாம் தெளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிர் நடவு செஞ்ச 30ஆம் நாளில் செய்யணும். அப்படி இல்லைன்னா விதைச்ச 45ஆம் நாள் இந்த தெளிப்பை பயன்படுத்தணும். 30 அல்லது 45ஆம் நாள், விதைத்த 45ஆம் நாள் முதல் தெளிப்பு கொடுத்துட்டு பிறகு 15 நாட்களுக்கு அப்புறமா ஒரு தெளிப்பு கொடுக்கணும். இந்த நுண்ணூட்ட கலவையை எப்போதும் காலை அல்லது மாலை நேரங்களில் கொடுக்கணும். வெயில் கொஞ்சம் தளர்ந்த விடும். எப்படி தரணும் அப்படின்னா, பயிரோட இலை அடிப்பாகம் நல்லா நனையணும், பயிர் ஃபுல்லாக நனையணும். அப்படி கொடுக்கும்போது பயிர் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இந்த வளர்ச்சி ஊக்கிகள், இந்த நுண்ணூட்ட குறைபாடு இருக்கோ அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பயிரை நல்லாவே வளர செய்யும். அதே மாதிரி மகசூலும் அதிகமாக இருக்கும். இந்த காய்கறி நுண்ணூட்ட கலவையை எந்த விதமான பூச்சிக்கொல்லியினுடையோ இல்லை பூஞ்சான உரத்தோடையோ கலந்து பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி பயிரில் இருக்கிற சிறப்பு நுண்ணூட்ட கலவை, நுண்ணூட்டத்தின் அளவு பார்த்தோம்னா துத்தநாகம் 4.86% வரைக்கும் இருக்குது. போரான் 20%, மேங்கனீஸ் 0.9%, இரும்பு சத்து 1.5%, தாமிரம் 0.54% மற்றும் மெக்னீசியம் 4.9% வரைக்கும் இந்த நுண்ணூட்ட கலவையில் இருக்குது. இதை வாங்கி பயிருக்கு தெளிக்கும் போது பயிரில் நல்ல ஒரு மகசூல், அதே மாதிரி நுண்ணூட்ட குறைபாடு இல்லாமல் நம்ம பயிரை பாதுகாக்குது. நுண்ணூட்ட கலவைக்கு அப்புறமா நம்ம பயிருக்கு கொடுக்க வேண்டியது வளர்ச்சி ஊக்கிகள். என்ன இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்ச்சி ஊக்கியானது பயிரில் இயற்கையாகவே உருவாகக்கூடிய ஒன்று. இந்த நுண்ணூட்ட கலவை நான் ஒவ்வொன்றும் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே பயிருக்கு வெவ்வேறு விதமான பயன்களை கொடுத்துட்ருக்கு. உதாரணத்துக்கு இந்த போரான் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, காய் அல்லது பழத்துக்கான அந்த வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது இந்த போரான் தான். போரான் குறைபாடு இருக்கும்போது பயிரில் இந்த சதையே இல்லாமல் ஒரு மாதிரி சுரும்பி போன காய்கள், அந்த மாதிரி காய்கள் உதிருது. இது எல்லாமே போரான் சத்து குறைபாடுனால நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி காப்பர் அப்படிங்கிறது ஒளி சேர்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி பயிர் அந்த மூச்சு விடுறதுக்கும் இந்த காப்பர் அப்படிங்கிற நுண்ணூட்டம் மிகவும் அவசியமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் அயன், குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர்களில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் சுரக்கிறதுக்கான அந்த ஒரு
கொடுக்கறது வந்து இந்த அயன் தான். அதே மாதிரி பயிர்கள் வந்து இந்த நைட்ரஜன் வாயுவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது இல்லைங்களா, அதாவது மண்ணில் வந்து சேர்க்கறதுக்கும் இந்த அயன் அப்படிங்கிற நுண்ணூட்டம் மிகவும் அவசியமானது. அதே மாதிரி மேங்கனீஸ் வந்து போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளி சேர்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு நுண்ணூட்டமாக பயன்படுது. அதே மாதிரி அடுத்த நுண்ணூட்டம் பார்த்தோம்னா இந்த மாலிப்டனும் பார்த்தோம்னா பயிர்கள் வந்து எப்போதுமே இந்த நைட்ரஜன் எடுத்துக்குது இல்லையா, அதை வந்து அமினோ ஆசிடாக மாற்றிட்டு தான் பயிர்கள் வந்து அதை எடுத்துக்கும். அப்படி வந்து அந்த அமினோ ஆசிடாக மாற்றுறதுக்கு இந்த மாலிப்டனும் அப்படிங்கிற அந்த நுண்ணூட்டம் அதிகமாக தேவைப்படுது. அப்புறம் ஜிங்க்கு பொறுத்த வரைக்கும் அந்த தண்டு வேர் அந்த வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுறது இந்த ஜிங்க்கு. அதனோட இந்த குளோரோஃபில் பயிர்களில் இருக்கக்கூடிய அந்த உணவு தயாரித்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய குளோரோஃபில்லோடைய அந்த சுரப்பும் இந்த ஜிங்கை வந்து சார்ந்து தான் இருக்குது. குளோரின் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒளி சேர்க்கை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய நுண்ணூட்டம் தான் இந்த குளோரின். அதுக்கப்புறம் நிக்கல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து யூரியாவை நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மாற்றுறதுக்கு யூரியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் பயிர்களுக்கு தேவைப்படும். அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது, ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது இந்த நிக்கல் அப்படிங்கிற இந்த நுண்ணூட்டம் தான். இது எல்லாமே பயிர்களுக்கு நுண்ணூட்டத்தினுடைய ஒவ்வொரு பயன்கள். இது வந்து இயற்கையாகவே பயிர்களில் சுரக்கக்கூடியது தான். அப்படி வந்து இல்லை, நல்ல வெப்பநிலை இல்லை, தகுந்த சூழ்நிலை இல்லாதப்போ தான் பயிர்களுடைய வளர்ச்சி மகசூல் வந்து கம்மியாகுது. அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு தான் இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணலில் இருக்கக்கூடியது தான். ஆனால் பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்களில் வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துகிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம். அடுத்து வளர்ச்சி ஊக்கிகள் வந்து உயர் விளைச்சலுக்காக பயிருக்கு அந்த பயிரிலே இயற்கையாக வரக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இந்த வளர்ச்சி ஊக்கிகள். ஆனால் பயிரோட வளர்ச்சிக்கு தகுந்த சூழ்நிலை இல்லாததுனால இந்த வளர்ச்சி ஊக்கிகளுடைய அந்த சுரப்பு வந்து கம்மியாகுது. அப்படி இருக்கும்போது பயிர்களில் மகசூல் வந்து பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது செயற்கையான முறையில் இந்த வளர்ச்சி ஊக்கிகளை பயிர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல மகசூலை நம்ம கொடுக்கலாம். அதாவது 25-30% வரைக்கும் நல்ல மகசூலை இந்த வளர்ச்சி ஊக்கிகள் மூலியமாக நம்ம கொடுக்கலாம். தக்காளியில் இப்போ வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரையோகேண்டனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரையோகேண்டனால் பொறுத்த வரைக்கும் 1 ppm தக்காளி பயிருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதை எப்போ பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தக்காளியை நட்ட 15ஆம் நாள் இந்த வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்தணும். 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு இந்த மாதிரி அளவில் 15ஆம் நாள் கொடுக்கணும். மற்றும் பூ பூக்கிற நேரத்தில் ஒரு தடவை நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது பூ உற்பத்தி வந்து அதிகரிக்குது, பூ உதிர்தல் கம்மியாகுது, அதே சமயம் நல்ல மகசூல் வந்து பயிர்களுக்கு கிடைக்குது. அடுத்த வளர்ச்சி ஊக்கி வந்து மிளகாய் பயிர் பொறுத்த வரைக்கும் இதே ட்ரையோகேண்டனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து 1.25 ppm என்ற அளவு இந்த வளர்ச்சி ஊக்கியை நம்ம பயன்படுத்தணும். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.25 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த மிளகாய் பயிரை நட்ட 20, 40, 60 மற்றும் 80ஆம் நாள் வரைக்கும் நம்ம இந்த பயிருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பூ உற்பத்தி ரொம்ப அதிகமாக அதிகரித்து நல்ல மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த வளர்ச்சி ஊக்கி பொறுத்தவரை NAA அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை மிளகாய் பயிருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். NAAனா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். இந்த நாப்தலின் அசிட்டிக் அமிலத்தை 10 ppm வரைக்கும் மிளகாய் பயிருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 1 மில்லி NAAவை 4.5 லிட்டர் தண்ணியில் கலந்து நட்ட 60 மற்றும் 90ஆம் நாட்களில் தெளிக்கணும். இப்படி தெளிக்கும் போது பூ உதிர்வது வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்த வளர்ச்சி ஊக்கி பொறுத்த வரைக்கும் கத்திரி மற்றும் வெண்டையில் வந்து ட்ரையோகேண்டனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 2 ppm அளவு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது 2 மில்லியை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து பயிருக்கு தெளிச்சிகிட்டு இருக்கோம். இது வந்து நட்ட
15ஆம் நாள் வந்து இந்த ட்ரையோகேண்டனால் நம்ம பயன்படுத்துகிறோம். மற்றும் பூ பூக்கிற பருவத்தில் நம்ம தெளிக்கிறதுனால நல்ல மகசூல் வந்து கிடைக்குது. கத்திரி பயிருக்கு இந்த ட்ரையோகேண்டனால் தெளிக்கும் போது போராக்ஸையும் ஒரு 35 மில்லிகிராம் பர் லிட்டரு அளவு தண்ணியில் கலந்து தெளித்தா கூடுதல் பலன் வந்து நமக்கு கிடைக்கும். கொடி வகை பயிர்களுக்கும் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்குது. கொடி வகை பயிர்கள் பொறுத்த வரைக்கும் எத்ரல் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பரங்கி, பீர்க்கன், பூசணி, தர்பூசணி ஆகிய பயிர்களுக்கு வந்து எத்ரல் வளர்ச்சி ஊக்கிய 250 ppm பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது 2.5 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு கலந்து பயிருக்கு தெளிச்சிட்டு இருக்காங்க. புடலங்காய், பாகற்காய் ஆகிய பயிர்களுக்கு வந்து இந்த எத்ரல் வளர்ச்சி ஊக்கிய 100 ppm பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது 1 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை வந்து 2 இலை பருவத்திலேருந்து தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாரம் ஒரு முறை என 4 முறை கண்டினியூஸாக தெளிக்கிறதுனால பெண் பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. பெண் பூக்கள் தான் நமக்கு காயாக மாறுது இல்லைங்களா? அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நல்ல மகசூல் வந்து கிடைக்குது. இதுவரை காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். பொன்னி, காய்கறி செடிகளை பயிரிடணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க. இந்த விவரங்களை இன்னைக்கு நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் புள்ள. ஆமாம் மருதாணி அக்கா, வீட்டு தேவைக்கு காய்கறி செடிகளை எப்படி வளர்க்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நமக்கு அது மூலமா வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு விவசாய தொழிலால இருக்கு. ஆமா புள்ள, இவங்க சொன்ன முறைகளை நாம சரியா கடைபிடிச்சா காய்கறி செடிகளை நல்லா வளர்க்கலாம். இப்படி புல்லு முளைச்சு போயிருக்கிற நம்ம நிலத்தை எல்லாத்தையும் கொத்தி எடுத்து நாளைக்கே காய்கறி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டா திரும்புற பக்கமெல்லாம் கத்திரி, வெண்டை, கொத்தவரன்னு காய்ச்சல தொங்கும். கண்டிப்பா புள்ள, இப்படி சத்தான உணவு கிடைச்சிட்டா ஆரோக்கியம் நம்ம வசம் தானே. உன்னதமான இந்த விவசாய தகவல்கள்லாம் என் மச்சாங்கிட்டையும் சொல்லி இதுக்கான அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிக்க போறேன். நல்லது புள்ள, கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கிட்டேயே காய்கறி கடையை போட்டுடுவோம். என்ன நான் சொல்றது? நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. சரி சரி, இப்ப நான் கடத்தெருவுக்கு புறப்படுறேன் புள்ள. பைய கொடு. இந்தாங்கக்கா பையும் காசும். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வளம் தரும் புளிய மர சாகுபடிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். புளிய மரம் பல 100 ஆண்டுகளாக நமது நாட்டில் பயிரிடப்பட்டு வருகிறது.
வெப்பமண்டல சமவெளி பகுதிகளில் விளையும் பழப்பயிர்களில் புளி மிக முக்கியமான மரப்பயிராகும். புளியின் தாயகம் தெற்கு ஆப்பிரிக்கா ஆகும். உலக அளவில் இந்தியாவில் அதிகம் பயிரிடப்பட்டு வணிக ரீதியில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. புளி பல்வேறு பயன்களை அளிக்கும் மரமாகும். இது பெரும்பாலும் வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் வளரும் தன்மையுடையது. இயற்கையாகவே புளியில் பல்வேறு வகைகள் உள்ளன. புளியின் அமிலத்தன்மையை பொறுத்து புளிப்பு புளி மற்றும் இனிப்பு புளி என வகைப்படுத்தலாம். புளிப்பு புளியில் அமிலத்தன்மை அதிகமாகவும் சர்க்கரையின் அளவு குறைவாகவும் இருக்கும். இனிப்பு புளியில் சர்க்கரை அளவு அதிகமாகவும் அமிலத்தன்மை குறைவாகவும் காணப்படும். புளியம்பழத்தில் உள்ள சதைப்பற்று நிறத்தை பொறுத்து சிவப்பு மற்றும் பச்சை புளி என வகைப்படுத்தலாம். சிவப்பு புளியில் உள்ள ஆந்தோசைனின் என்ற இயற்கை நிறமி சாய தொழிற்சாலைகளிலும் உணவு பதப்படுத்தும் தொழிலிலும் பயன்படுத்தப்படுகிறது. இனிப்பு புளி அதிக வைட்டமின் மற்றும் தாது பொருட்களை கொண்டுள்ளதால் பழக்கூழ் தயாரிக்க பயன்படுகிறது. புளி சாகுபடியில் மண் மற்றும் காலநிலை, நிலம் தயார் செய்தல் மற்றும் அதற்கான ரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பல்வேறு மண் வகைகளில் புளி சாகுபடி செய்யப்படுகிறது. எனினும் 3 முதல் 6 அடி ஆழமுடைய வளமான வடிகால் வசதி மிக்க மண் நல்ல பலனை தரும். புளி நன்கு வளர 25 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலை உகந்ததாகும். மழை அளவு ஆண்டிற்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் வரை இருக்க வேண்டும். நிலத்தை நன்கு உழுது தயார் செய்ய வேண்டும். புளி நடுவதற்கு ஆழமான மண் உள்ள நிலங்களை தேர்வு செய்ய வேண்டும். பாறை மற்றும் கற்கள் உடைய நிலங்களை தவிர்த்தல் வேண்டும். வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் வட இந்தியாவில் கள ஆய்வு மேற்கொண்டு சிறந்த தாய்மரங்களை தேர்வு செய்து அவற்றை இணைவு மற்றும் பிளவு ஒட்டு மூலம் இனவிருத்தி செய்து தாய்மர தோட்டத்தில் பராமரித்து வருகிறது. 3 அல்லது 4 ரகங்களை கலந்து கலப்பின தோட்டம் உருவாக்குவதன் மூலம் சிறந்த விளைச்சலை பெற இயலும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட PKM 1 மற்றும் உரிகம் ரகங்கள் விவசாயிகளுக்கிடையே வரவேற்பு பெற்றவை. இனிப்பு புளி பொதுவாக தாய்லாந்து நாட்டில் மட்டுமே பயிரிடப்பட்டு வணிக நோக்கில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மரபு பன்மை மற்றும் வேறுபாடுகள் காரணமாக இப்புளி ஆங்காங்கே பரவியுள்ளது. வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 60 வகை சிவப்பு புளி மற்றும் 30 வகை இனிப்பு புளி மரங்களை தேர்வு செய்து அதனை பக்க ஒட்டு முறை மூலம் பயிர் பெருக்கம் செய்து மரபு பூங்கா அமைத்து பாதுகாத்து வருகிறது. நிலையான காய்ப்புத்தன்மை மற்றும் அதிக விளைச்சல் தரக்கூடிய இனிப்பு, உவர்ப்பு மற்றும் சிவப்பு புளி ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகளுக்கு வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் வழங்கி வருகிறது. ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒட்டுக்கன்றுகளை மழைக்கு முன்போ பின்போ நட வேண்டும். நெருக்கு ஒட்டு, குருத்து ஒட்டு, மென்தண்டு ஒட்டு மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட 6 முதல் 12 மாத வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். புளியை நடும்பொழுது வரிசைக்கு வரிசை 6 மீட்டரும் செடிக்கு செடி 6 மீட்டரும் இடைவெளி விட்டு நட வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 160 ஒட்டுக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும். 1 கனமீட்டர் அளவுள்ள குழிகளை செடி நடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே எடுத்து ஆறவிட வேண்டும். குழியில் பாதி அளவிற்கு மேல்மண் 10 கிலோ தொழு உரம் 50 கிராம் லிண்டேன் கலந்து நிரப்ப வேண்டும். குழியின் நடுவே ஒட்டு கன்றுகளை நட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். இதற்கான நீர் நிர்வாகம் மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். செடிகள் நடவு செய்தவுடன் மற்றும் 3வது நாள் உயிர் நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு வாரத்திற்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். புளி நடவு செய்த முதல் 3 ஆண்டுகளுக்கு 15 நாட்களுக்கு 1 முறை கட்டாயம் நீர் பாய்ச்ச வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பே நீர் பாய்ச்சுவதை நிறுத்தி மரங்களை சிறிது கடினப்படுத்துவதன் மூலம் நன்றாக பூக்க வைக்க இயலும். புளியின் பிஞ்சுகள் வளரும் பருவத்தில் 15 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்சுவதன் மூலம் பிஞ்சு உதிர்வது தவிர்க்கப்பட்டு விளைச்சலை அதிகரிக்க இயலும். இளம் கன்றுகளுக்கு உரங்களை மரத்தின் அடிப்பகுதியில் இருந்து 60 சென்டிமீட்டர் தூரத்திலும், வளர்ந்த காய்க்கும் மரங்களுக்கு 160 சென்டிமீட்டர் தூரத்திலும் வட்டக்குழிகள் தோண்டி அவற்றில் உரத்தை இட்டு மேல்மண் கொண்டு மூட வேண்டும். மரத்தின் கிளைகள் படர்ந்துள்ள தூரத்தில் சத்துக்களை உறிஞ்சும் தன்மை கொண்ட வேர்கள் அதிகம் இருப்பதால் அப்பகுதியில் உரங்களை இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உர அளவில் மொத்தமாக ஒரே தவணையில் இடுவதற்கு பதில் பிரித்து அளிப்பதன் மூலம் சிறந்த பலனை அடைய இயலும்.
சிறிய மரத்தில் ஒட்டுக்கு கீழ் உள்ள வேர்க்குச்சியிலிருந்து தோன்றும் பக்க கிளைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். பொதுவாக புளியில் கவாத்து செய்யப்படுவது இல்லை. எனினும் தேவையற்ற உட்புற கிளைகளையும் நோயுற்ற மற்றும் காய்ந்த கிளைகளையும் வெட்டிவிட வேண்டும். இதனால் மரத்தின் மேல் பகுதிக்கு சூரிய ஒளியும் காற்றும் அதிக அளவில் கிடைக்கும். கவாத்து செய்தவுடன் உரமிட்டு நீர் பாய்ச்சுவது நல்லது. கவாத்து செய்யும் போது வெட்டப்படும் பகுதியில் சாணம் அல்லது பூஞ்சை கொல்லியை தடவி விடுவது அவசியம். புளியில் வளர்ச்சி ஊக்கிகள் தெளித்தல் மற்றும் அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். நுண்ணூட்ட சத்துக்களை இலை வழியே கொடுப்பதன் மூலம் விளைச்சலை அதிகப்படுத்துவதோடு பழங்களின் சதை பற்றியும் அதிகப்படுத்த முடியும். பொட்டாசியம் நைட்ரேட் 2% கரைசலை இலை வழியாகவோ அல்லது கல்டார் 3000 ppm கரைசலை வேர் வழியாகவோ அளிப்பதால் மரத்தின் பூக்கும் தன்மையை அதிகப்படுத்தலாம். பூக்கும் தருணத்தில் 2% NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் மலர்கள் உதிர்வது தடைபட்டு காய்பிடிப்பு தன்மை அதிகரிக்கிறது. புளி பெரும்பாலும் பிப்ரவரி முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை உள்ள காலங்களில் அறுவடைக்கு வரும். நன்கு முதிர்ந்த பழுத்த பழங்களை காம்புடன் அறுவடை செய்ய வேண்டும். இனிப்பு புளி நடவு செய்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு காய்பிடிக்க தொடங்கும். 5 முதல் 6 ஆண்டுகள் வளர்ந்த மரம் 25 முதல் 30 கிலோ பழங்களை தரும். சிவப்பு புளியில் 75 முதல் 100 நாட்கள் வயதுடைய காய்களை அறுவடை செய்து இயற்கை சாயம் தயாரிக்க பயன்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். வணக்கம் உங்களுக்கு வணக்கம், வணக்கம் உங்களுக்கு வணக்கம். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். புங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். புங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை, எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை, எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.